செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலியில் ராட்சத பைப்புகள் கடலுக்குள் கொண்டு செல்லும் பணி தற்போது நடைபெற்று வந்திருக்கிறது. 10க்கும் மேற்பட்ட பொக்லைன் இயந்திரங்கள் உதவியுடன் 200க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இதில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பைப்புகளை சீரமைக்க சுமார் 10 நாட்கள் ஆகும் என அதிகாரிகள் தகவல் தெரிவிக்கின்றனர். இதனால் மீனவர்கள் 2வது நாளாக கடலுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சக்திவேல் தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். ராட்சத பைப்புகளை கடலுக்குள் கொண்டு செல்லும் பணி செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே கடலுக்குள் இருந்து ராட்சத பைப்புகள் கரை ஒதுங்கி இருக்கிறது. எதனால் கரை ஒதுங்கி இருக்கிறது, தற்போது நடைபெறும் பணிகள் குறித்து விரிவாக சொல்லலாம். சக்திவேல், உங்களுக்கான நேரம் இது. நிச்சயமாக. வணக்கம் மோகன்ராஜ். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தில் கடலில் பயன்படுத்தப்படும் ராட்சத பைப்புகள் திடீரென நேற்றைய தினம் கரை ஒதுங்கியதை அடுத்து 2ஆம் நாளாக ராட்சத பைப்புகள் நகர்த்தும் பணியில் 2ஆம் நாளாக 200க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் கிழக்கு கடற்கரை சாலை மாமல்லபுரம் அடுத்த நெமிலியில் உள்ள கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் 3வது யூனிட் தயாராகி வரும் நிலையில் அதற்காக பயன்படுத்தப்படும் ராட்சத குடிநீர் பைப்புகள் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து கடலில் இருந்த நிலையில் ராட்சத அலையின் வேகத்தால் குடிநீர் பைப்புகள் நேற்று கரை ஒதுங்கியது. அதனை கடல் நீரை குடிநீராக்கும் திட்ட அதிகாரிகள் 200க்கும் மேற்பட்ட பணியாளர்களுடன் 10 பொக்லைன் இயந்திரம் உதவியுடன் இணைத்து 2ஆம் நாளாக இன்று உள்ளே நகர்த்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பணிகள் நிறைவடைய கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேலாகும் எனவும் தகவல்கள் பெறப்பட்டுள்ளது. சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு உள்ளே குடிநீர் பழுப்புகள் கடலில் இருந்து கரை ஒதுங்கிய நிலையில் 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக இந்த மீனவர்கள் கரையில் இருந்து கடலுக்கு சென்று மீன் பிடிப்பதற்கு செல்ல முடியாததால் படகுகள் மற்றும் துடுப்புகள் கொண்டு சென்று மீன்கள் பிடிப்பது வழக்கம். ஆனால் இந்த கரை இந்த பழுப்புகள் கரை ஒதுங்கியதன் காரணமாக அவர்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மோகன்ராஜ், நிச்சயமாக இந்த செய்தி குறித்தும் மீனவர்கள் பிரச்சனை குறித்தும் தெளிவாக விரிவாக செய்தி தந்ததற்கு நன்றி சக்திவேல்.